வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எல்லா பிரச்சனையும் நீ ஒத்தாளான்னு சமாளிக்கணுமேன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன்யா. அதெல்லாம் ஏன் இப்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க? பாத்துக்கலாம், விடுங்க. எதை பத்தியும் யோசிக்காம நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அதுதான் இப்போ முக்கியம். ஆமா, நீ பண்ண சத்தியத்துக்காக இன்னும் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம தானே இருக்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் பெத்த அந்த தருதலையும் தானே. தாத்தா, இப்பதானே சொன்னேன். நீங்க அதை பத்தி எதுவும் யோசிக்காதீங்க, விடுங்க. கோயில் நகை வேற கொடுக்கணும். வீட்டுக்கு கோர்ட்டு ஒரு நாள் தானே கெடு விதிச்சிருக்கு. எப்படிப்பா விட முடியும்? என்ன தாத்தா ஒரு நாளுன்றீங்க? இன்னும் 24 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள ஏகப்பட்ட வேலைய பாத்துடலாம். நீங்க இந்த பிரச்சனையை எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துப்போம். நீங்க ரிலாக்ஸா இருங்க. ஆமா சித்து, இப்ப நீ சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும். எதை பத்தியும் யோசிக்க கூடாது, ஓகேவா? யாரு? ராஜசிங்கம் தானே? என்னாச்சு இவனுக்கு? எதுக்கு அங்கே பம்மி விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கான்? அத ஏன் தாத்தா கேக்குற? அப்பாக்கு அடிபட்டுருச்சு. என்னது அடிபட்டுருச்சா? அது வேற ஒண்ணும் இல்ல தாத்தா. அவரு மருந்து வாங்க அவசரமா போனாரு. அப்போ படியில வழுக்கி விழுந்துட்டாரு. அதுலதான் தலையில அடிபட்டுருச்சு. பாத்தியாமா, நான் ஆஸ்பத்திரியில என்ன கிடக்கிறேன். அவன் என்ன காரியம் பண்ணிருக்கான் பாரு. என்னம்மா, இவனுக்கு ஏதாவது பலமா அடிபட்டுருச்சா? வெளிக்காயெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. அப்பா மண்டக்குள்ள சின்னதா அடிபட்டு அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டாரு. என்னது ரிவர்ஸ்லயா? ஆமா சித்து, அப்பா இப்ப 30 வருஷம் பின்னாடி போயிட்டாரு. ஆமாப்பா, இந்த ஆள் இன்னும் எங்களுக்கு கல்யாணமே ஆகலன்னு நினைச்சுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு தள்ளி நின்று பார்த்து உயிரை வாங்கிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல் பாக்குற பேசாம இரு. நீங்க விடுங்கம்மா. விடுடி, அவங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டு. ஏய் சும்மா இருடா. நான் சும்மா இருக்கணும்னா எனக்கு ரங்கிய கல்யாணம் பண்ணி வைக்கணும். மாமா, நீங்க மாமனார் ஆகணும், நான் மாப்பிள்ளை ஆகணும், ரங்கி எனக்கு பொண்டாட்டி ஆகணும். இருக்கிற பிரச்சனையில இதுவே பெரிய கூத்தா இருக்கும் போல் இருக்கே. கதிரு, எப்பையா வீட்டுக்கு போகலாம்? மெடிசன்ஸ்லாம் வாங்கியாச்சுப்பா. இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாங்க. கதிர், நீ போய் பணத்தை கட்டிட்டு வந்துறியாப்பா? சரிம்மா, நீங்க பாத்துக்கோ. என்னங்க, நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வரவே இல்ல? நான் கூட ஏதோ முக்கியமான பேஷண்ட பார்க்க போயிருக்கீங்கன்னு தான் ஃபோன் கூட பண்ணல. அதுக்கப்புறம் தான் நர்மதா ஃபோன் பண்ணி சொன்னா. சென்னைக்கு போன நீங்க அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு தெரிஞ்சு அவளை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? அப்புறம் அவ வெளியில எங்கேயோ மருந்து வாங்க போயிருந்ததால அவளை பார்க்காம வந்துட்டீங்களாமே.